உங்களோடு பாஸ்டர் ஜென்சன் சிவகாசி. அந்தரத்தில் தொங்கும் பூமி. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமம் கூறிய அறிவியல் உண்மை. 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற விஞ்ஞானி பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் என்பவர் ஒருமுறை பிரபஞ்சம் குறித்தும் பூமி சூரியனை சுற்றி வருவதும் குறித்தும் உரையாற்றினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான பெண்மணி எழுந்து, ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் குப்பை. பூமி ஒரு தட்டையான தட்டு. அது ஒரு மாபெரும் ஆமையின் முதுகில் தாங்கப்பட்டுள்ளது என்றார். விஞ்ஞானி சிறிது புன்னையுடன், அப்படியானால் அந்த ஆமை எதன் மீது நிற்கிறதம்மா என்று கேட்டார். அந்த பெண்மணி கொஞ்சமும் தயங்காமல், ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்கிறீர்கள். அந்த ஆமைக்கு கீழே இன்னொரு ஆமை, அதற்கு கீழே இன்னொரு ஆமை என எல்லாமே ஆமைகள்தான் என்று பதிலளித்தார். இது இன்று வரை அறிவியல் மற்றும் தத்துவ உளவியல் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவையாக பேசப்படுகிறது. பழங்கால மூட நம்பிக்கைகளும் வேதாகமத்தின் துல்லியமும். பழங்காலத்தில் மக்கள் பூமி எதன் மீதோ தாங்கப்பட்டிருப்பதாகவே நம்பினார்கள். கிரேக்க புராணம் இவ்வாறாக சொல்கிறது. பூமி அட்லஸ் என்ற அரக்கனின் தோள்களில் தாங்கப்பட்டுள்ளதாக நம்பினர். பழங்கால நம்பிக்கைகள் இவ்வாறாக சொல்கிறது. பூமி மாபெரும் யானைகளின் முதுகிலோ அல்லது ஆமையின் முதுகிலோ நிற்கிறது என்று நம்பினர். ஆனால் எந்த தொலைநோக்கியும் இல்லாத, ஈர்ப்பு விசை என்றால் என்னவென்றே தெரியாத சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமத்திலுள்ள யோபுவின் புஸ்தகம் மிக துல்லியமான அறிவியலை பதிவு செய்துள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். மனிதர்களின் அறிவியலும் சிந்தனைகளும் காலத்திற்கு ஏற்ப மாறலாம். புராணங்கள் நகைச்சுவையாக மாறலாம். ஆனால் நம் தேவன் உரைத்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்தரத்தில் பூமியை தாங்கி பிடித்திருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையும் தாங்கி வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.